ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. கும்பாபிஷேகம் அருள்மிகு மகாசக்தி குபேர வாராகி அம்மனோட கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு செப்டம்பர் 17 கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. நாங்களும் நிறைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நேர்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. கண்டிப்பாங்க. மித்ரா டிவி, பக்தி யுகம் எல்லா அன்பர்களுக்கும், மந்த்ரா டிவி எல்லா அன்பர்களுக்கும் மற்றும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அன்பர்களையும் இருகரம் கூப்பி கும்பாபிஷேகத்துக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இதில் வந்துங்க செப்டம்பர் 17 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு மகாசக்தி குபேர வாராகி அம்மனுடைய ஆலய கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடக்கிறக்கியா. பிரம்மாண்டமாக அதை என்னுடைய அன்பு மாணவர்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், எங்கள் குடும்ப உறுப்பினர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏழை மாணவர் அவருக்கு வாராகி அனுகிரகம் செய்து இந்த ஆலயத்தை ரொம்ப சிரமத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பில் வந்த டொனேஷனில் அந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்கார். மெல்ல 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 உருவாக்கி இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்துருச்சு. செப்டம்பர் 17 இன்னொரு 40 நாள் இருக்குது. இந்த வீடியோ பண்ணுற நாள்லேருந்து ஒரு 40 டேஸ் இருக்குன்னு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நிறைய பேர் பொருளுதவி, நிதியுதவி செஞ்சுருக்காங்க, செய்யறக்கா சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நான் மானசீகமாக சொல்லிக்கிறேன். மகாசக்தி குபேர வாராகி அம்மன் 6.25 அடி உயரங்கய்யா, 8 திருக்கரங்களோடு இருக்காங்கய்யா. அவங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் ஐயா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பல ஆயிரம் மக்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க, கூடுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஒரு ஆச்சரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த இடங்கய்யா வடக்கு நோக்கி அம்மன். இன்னைக்கு சொல்கிறேன், இது வார்த்தைக்காக சொல்லலை, அங்கே வந்தவங்களுக்கு உணர்வாங்க, தெரியும். அந்த இடத்துக்கு நீங்கள் வழிபட்டுட்டு போகும்போது உங்கள் லைஃப் மாறும். அந்த வாராகியினுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி இரண்டும் விமர்சையாக ஹோமங்களோடு அன்னதானத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஏழை மாணவர் திரு சக்திவேல் அவர்கள், சக்திவேல் சுவாமிகள், அவங்க குடும்பத்தார் இதுக்கு சிரத்தையாக தங்களை அர்ப்பணித்து அந்த இடத்துல திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லிருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில் எரியோடுக்கு அடுத்தது என் புதுரோடுங்கிற ஊரில் ரோட்டின் மேலேயே பக்கத்திலேயே அமைந்திருக்கிற அற்புதமான ஒரு ஆலயம் தான் மகாசக்தி குபேர வாராகி அம்மன். குபேர வாராகி வடக்கு நோக்கி இருக்காங்க. ஒரு தாற்பரியமான கோயிலுங்கய்யா. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு, அருமையான வரலாறு இருக்குங்கய்யா. அந்த இடத்துக்கு ஏன் அந்த அம்பாள் அங்கே வந்தாங்கன்னு சொல்லி மதுரையிலிருந்து அவங்களும் வந்திருக்காங்க. அம்பாள், அந்த அம்பாள் ஒரு அற்புதமாக இருக்காங்க. உண்மத்த பைரவர் அங்கே வர்றாங்க. உண்மத்த பைரவர் நம்ம அம்பாளுடைய கணவர் உண்மத்த பைரவர். இனி உண்மத்த பைரவருங்கிறது படிப்புக்கான கடவுள்ங்கய்யா, பைரவருங்கய்யா. அது நிறைய பேருக்கு இனி நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா அதை நம்ம ஒரு வீடியோவா அடுத்தது பண்ணுவோம். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு செப்டம்பர் 17 2026 வியாழக்கிழமை காலை 10:45 10:45 11:10 கும்பாபிஷேகம். கும்ப கலசத்துல தீர்த்தம் விடுறோம். நிறைய காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், கைலாஸ் தீர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 11 தீர்த்தங்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்குங்க. வந்திருக்கு. காசி போய் அடியேனே எடுத்துகிட்டு வந்தேன். அடியேனே போய் தான் காசியில் எடுத்துகிட்டு வந்தேன். போய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் நண்பர்கள் நாங்கள் எல்லாம் போய் தான் குழுவாக குடும்பத்தோடு போய் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ராமேஸ்வரம் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய கைங்கரியமாக நான் நினைக்கிறேன். இதில் என்ன இதுன்னா, உங்கள் எல்லாரையுமே கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க. இப்பவே நிறைய பங்களிப்பு இருக்கு நிறைய. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, கும்பாபிஷேகத்துக்கு நாங்களே ஏதாவது பங்களிப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். நிச்சயமா பண்ணலாம். ஹோமங்கள் இருக்கு, அன்னதானம் இருக்கு, நிறைய அந்த பேக் போட்டு கொடுக்குறாங்க, அந்த இது பிரசாதம் கொடுக்குறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு நிறைய செலவுகள் இருக்கு. இவ்வளவும் அந்த ஆலயத்தில் இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய குடும்பம், அவங்க பெரிய வசதி உள்ளவங்க கட்டலை. ஒரு ஏழை மாணவர் திரு சக்திவேல் சுவாமிகள், அவர் ரொம்ப, நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னடா இப்படி இருக்கிறாரு, எப்படி இதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல கடவுளர்களால வராகியினுடைய புண்ணியத்துல எனக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சது, பங்களிப்பு கிடைச்சது. நாமளும் அது பங்கெடுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன பணிகள், திருப்பணிகளுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்கள் என்ன செய்ய முடியுமோ உடல் உழைப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அந்த கும்பாபிஷேகத்துல அடியன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போறேங்க. 6 கால பூஜை நடக்குது. கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா நடக்குது. எல்லாம் அம்பாளுடைய ஆசி தான், நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. இந்த கும்பாபிஷேகத்திற்காக நீங்கள் பொருளுதவி, நிதி உதவி எது அளிக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட் நம்பரும்
ஜிபே நம்பரும் இருக்கும், கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்களை, ஏன்னா வாராகி கைங்கரியத்துக்கு நீங்கள் பங்கெடுக்கிறது அவ்வளவு சிறப்பு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கடன், எதிரி, சூன்ய தோஷம், நெருக்கடி, இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு வாய்ப்பாக கூட ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். இது அதனால தான் சொல்கிறேன், இது வந்து வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பங்களிக்கலாம். கண்டிப்பாக அப்படி பங்களிப்பு செய்யும்போது அந்த அன்னையின் பேரருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்தில் அடியேனும் சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க, கும்பாபிஷேகத்தில் மீட் பண்ணுவோம். மாபெரும் அன்னதானம் காலையில் 9 மணியிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். நிறைய பல ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேங்கய்யா. நிறைய பேர் டொனேஷன், ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே கைங்கரியத்துக்கு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் செய்யுங்க. உங்கள் எல்லாரையும் நானும் ஆலயத்தில் சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். ஐயா வணக்கம். ஐயா மணி சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்பவுமே நல்லா இருக்கு சார். அவங்க ஆசீர்வாதம் ஐயா. ஐயா, யோகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜோதிடத்துல பல்வேறு யோகங்கள் இருக்கு. இப்போ ஒரு தசாபுத்தி போனா கூட இந்த யோகம் இருக்கான்னு பாருங்க, இந்த யோகம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சாஸ்திர நூல்கள்ல பஞ்சமகா புருஷ யோகம் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குங்கய்யா. அதாவது சாதிக்க பிறந்தவர்கள் இவர்கள் கண்டிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல இருக்கு, நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அது என்னங்க பஞ்சமகா புருஷ யோகம்னா என்ன, அதுல என்னென்ன யோகங்கள் அடங்கி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா ஐயா. பஞ்சமகா புருஷ யோகங்கள், பஞ்ச அப்படின்னா 5, மகா அப்படின்னா பெரிய பெரிய. அந்த பஞ்சமகா பெரிய யோகங்கள்லேயே அருமையான யோகம், பெரிய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மிகப்பெரிய யோகங்களை வந்து ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவங்க எந்த நிலையிலையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க. சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, சமூக மரியாதை, ஆயுள், ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் குறையில்லாமல், தொந்தரவு இல்லாமல் வண்டி ஓடிட்டுருக்கும் அப்படிங்கிறத அது சொல்லுது. இவங்கெல்லாம் கீழே விழுந்தா கூட எந்திரிச்சு ஓடக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்துருவான். இவர்களுக்கு இறைவன் பக்கத்திலே இருந்து நான் இருக்கேன், கவலைப்படாதேன்னு சொல்லி அருள் புரிவார் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலில் நான் எடுத்துக்கிட்ட ஆராய்ச்சி. அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் 5 பேர்த்தினால தான் இந்த யோகம் உருவாகும். 1 குருவால் ஏற்படக்கூடிய ஹம்ச யோகம், செவ்வாயால் ஏற்படக்கூடிய ருஷக யோகம், புதனால் ஏற்படக்கூடிய பத்திர யோகம், சுக்கிரனால் ஏற்படக்கூடிய மாலவிய யோகம், சனியால் ஏற்படக்கூடிய சசயோகம். இந்த 5 யோகங்கள் தான் பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு சொல்லுது. இந்த யோகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் என்ன சார் ரூல் அப்படின்னா எளிமையான விதிகள் தான். பெருசாக அழட்டிக்க வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ, மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 1, 4, 7, 10ஆம் இடங்களாகிய கேந்திரஸ்தானங்களில் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ 1, 4, 7, 10ஆம் இடமானிய கேந்திரஸ்தானங்களில் நான் சொன்ன இந்த 5 கிரகங்களும் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு துலா ராசி, அங்கே சந்திரன் இருக்கார். அப்போ ராசிக்கு 1லேயே இருக்கு, உச்சம் ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்க. துலாமிலேயே சந்திரன் சுக்கிரன் இருக்காங்கன்னா துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பார். அப்போ ராசிக்கோ லக்னத்துக்கோ 1, 4, 7, 10. இப்போ ஒருத்தர் விருச்சிக லக்னமாக இருக்கார், 4ல் சனி ஆட்சியாக இருக்கார். அப்போ லக்னத்துக்கு 4ல் சனி ஆட்சி. ஒருத்தர் தனுசு லக்னமாக இருக்கார், லக்னத்துலேயே குரு இருக்கார், அப்போ லக்னத்திலேயே ஆட்சி. இப்படி ஒரு ஜாதகத்தில் ராசிக்கு 1, 4, 7, 10 அல்லது லக்னத்திற்கு 1, 4, 7, 10 நான் சொன்ன 5 கிரகங்களும் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் பஞ்சமகா புருஷ யோகம் ஆக்டிவேட் ஆயிடும். இதை விதி உங்கள் ஜாதகத்தில் இது இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ருஷக யோகம், இது செவ்வாயால் ஏற்படக்கூடிய யோகம். உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்து அந்த 1, 4, 7, 10ஆம் இடத்துல அந்த செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சியாவோ உச்சமாகவோ அமர்ந்தால் ருஷக யோகம். அப்போ ருஷக யோகத்தால் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெரிய பதவி, அசாத்திய திறமை, மதிக்கத்தக்க சொத்துக்கள், மன தைரியம், எதையும் எதிர்கொள்கின்ற ஆற்றல்,
ஒரு கூட்டத்தையே வழி நடத்துகின்ற தலைமை, இதெல்லாம் ருஷக யோகத்தால் கிடைச்சிரும். ரொம்ப பிரமாதமாக கிடைச்சிரும். அவ்வளோ பவர். யாருக்கு சார் ருஷக யோகம் இருந்துச்சு அப்படின்னா கலைஞருக்கு இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? கலைஞருக்கு. கலைஞருக்கு இருந்துச்சு. இப்போ தளபதி விஜய்க்கு சிஎம் சாருக்கு இருக்கு. ஏன்னா ராசியிலேயே லக்னத்திலேயே செவ்வாய் அங்கிருந்து ஆட்சி உச்சம் பெறல, ஆனால் நீசபங்க ராஜயோகமாக மாறிட்டார். அதுவும் இது இந்த யோகத்தை வழிநடத்துறதுக்கான விஷயத்தை அது சொல்லிடுது. அப்படி இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த செவ்வாய் பலம் பெற்றாதான் நீங்கள் சமுதாயத்தில் யார் இவர், எப்படி வந்துட்டார், பெரிய வேலை அப்படின்னு உங்களை புருவத்தை உயர்த்தி பார்க்குற ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இது ருஷக யோகத்தால் ஏற்படக்கூடியது. அடுத்தது ஹம்ச யோகம். ஹம்ச யோகம்ங்கிறது குருவால் ஏற்படக்கூடியது. குரு உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்திற்கோ 1, 4, 7, 10 அமர்ந்து அந்த வீடு ஆட்சியோ அல்லது உச்சமாக இருந்தால் ஹம்ச யோகம் ஆக்டிவேட் ஆகும். இந்த ஹம்ச யோகத்தால் எனக்கு என்ன சார் இருக்கிறோன்னா, நல்ல புத்திரர்கள், குழந்தைகளுக்காகவே வாழக்கூடிய நபர்கள், நீதியுள்ள வாழ்க்கை, நேர்மையுள்ள வாழ்க்கை, ஆன்மீக பற்று, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் தகுதி, வழிநடத்தும் தகுதி, கௌரவமான வாழ்க்கை, கௌரவமான சமுதாயத்தில் கௌரவமான வாழ்க்கை, இதை பூரா அந்த குரு கொடுத்துருவார். இவங்களுக்கு சார் எல்லாத்தையும் இழந்து நான் முடிஞ்சே போயிட்டேன்னு சொன்னால் கூட சார் எங்கேயாவது ஒரு பக்கம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேலே எந்திரிச்சு வந்துடுவாங்க. சொந்த உழைப்பில், சுயமான முன்னேற்றத்தால், தான் கௌரவத்துக்காக ஓடி ஓடி உழைச்சு குடும்பத்துக்காக அநேக பாடுபடுறேன், நான் உழைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹம்ச யோகம் இருக்கும். அப்போ சொல்கிறோமே யோகத்திலே அம்சமாக இருக்காயா அப்படின்னு வருதில்ல, அப்படி அந்த ஹம்ச யோகம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். யாருக்கு சார் இருந்துச்சு ஹம்ச யோகம்னா? ஜெயலலிதா மேடத்துக்கு இருந்துச்சு ஹம்ச யோகம். அவங்க எவ்வளோ பெரிய ஒரு வழிகாட்டுதல், வழி நடத்தின ஆளுமையோடு எப்படி இருந்தாங்க. அப்படி அவங்க ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கௌரவமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் அப்படி ரூடாக நடந்துக்கிட்டா கூட இருக்க முடியாது. அப்படி தான் இருந்தாங்க. அந்த ஹம்ச யோகத்தோட பவர், நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அது வாழும். அப்போ அந்த ஹம்ச யோகத்தோட குணம் இதுதான். எப்பவுமே பொருளாதார கஷ்டம் இல்லாமல் கண்டிப்பாக கொடுத்துரும், ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுத்துரும். அடுத்தது சார் மாளவிய யோகம். அப்படின்னா சுக்கிரனால் ஏற்படக்கூடியது. உங்கள் ஜாதகத்தில் ராசிக்கோ லக்னத்திற்கோ 1, 4, 7, 10 சுக்கிரன் அமர்ந்து அது ஆட்சியோ அல்லது உச்சமாக இருந்தால் மாளவிய யோகம் ஸ்டார்ட் ஆகும். மாளவியா யோகம் கிடையாது, மாளவிய யோகம். அப்போ மாளவிய யோகத்தினால் என்ன சார் விடும்? கலைகளில் ஆர்வம். எப்படிங்க? கலைகளில் ஆர்வம், ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை. ஒரு கிளைண்ட் சொன்னார், சார் இருந்ததே கடைசியாக எல்ஐசி லோன் மட்டும்தான், அதை போட்டு நாங்கள் ஃபேமிலியோட துபாய் போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அவருக்கு சுக்கிரன் 4 ஆட்சி லக்னத்துக்கு. அப்போ மாளவிய யோகம் கம்முன்னு இருக்கார். ஜாலியாரு, நிறைய ட்ரெஸ் எடுத்துக்கோ, நல்ல படுக்கை சுகம், தூக்கம் நல்லா வரும், நிம்மதியாக படுத்து ஜம்முன்னு தூங்குவாங்க மாளவிய யோகம் இருந்தால். சார் நல்ல தூக்கம் இல்லை, ஆனால் நல்ல இடத்துல தூங்கிட்டு இருப்பீங்க. ஏசி, நல்ல பெட்டு, ஃபேனு, ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி உங்கள் இடத்துக்கு லக்ஸுரி என்னவோ அது தேவையானது கொடுத்துரும். இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி யோகம். இதே ஆணுக்கு இருந்துச்சுன்னு வைங்க மாளவிய யோகம், கல்யாணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி. பெண்ணுக்கு இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் சொகுசு வாழ்க்கை, அப்பா வீட்டில் இருந்ததை விட இங்கே ரொம்ப பிரமாதமாக வாழ போகிறாங்கன்னு சொல்லுது. இது மாளவிய யோகம். சொகுசு வாகனம், எங்கேயாவது கோயிலுக்கு போகணுன்னா கூட ஒரு டாக்ஸி புக் பண்ணி தான் போவாங்க. டாக்ஸி புக் பண்ணி தான் போவாங்க. கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுனா கூட 200 ரூபா டிக்கெட்டில் போய் தான் கும்பிடுவாங்க. இந்த லைனில் நின்று நான் போக மாட்டேன் சார். எப்போவுமே உங்களுக்கு சொகுசு, எப்பவுமே இந்த உணவு, சினிமா, சொகுசு, கலைகள் இது மேலே பயங்கர ஆர்வமாக இருக்கும். ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, தன்னை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் மாளவிய யோகம். அடுத்தது சார் பத்திர யோகம். அப்படின்னா புதனால் ஏற்படக்கூடிய யோகம். இது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ராசிக்கோ லக்னத்திற்கோ இந்த பத்திர யோகம்ங்கிறது 1, 4, 7, 10 புதன் அமர்ந்து அந்த வீடு ஆட்சியோ உச்சமாக இருந்தால் அது பத்திர யோகத்தை சொல்லும். பத்திர யோகம்னா என்ன? நிறைய நிலபுலன்கள், உங்கள் சக்திக்கு எவ்வளவோ அது கிடைச்சது. ஒரு சின்ன டாக்குமெண்ட்டாவது நம்ம வச்சுருப்போம். என்கிட்ட ஒரு 3 சென்ட் இடம் இருக்குது, அரை கிரவுண்ட் இடம் இருக்குது, ஒரு ஏக்கர் இடம் இருக்குது, 100 ஏக்கர் இடம் இருக்குன்னா இந்த பத்திர யோகம் தான் கொடுக்கும். இது கொடுக்காம போகாது. கூர்மையான அறிவு சார், வியாபார தந்திரம் சார், நுணுக்கம் சார், வியாபார தந்திரம் சார், கூர்மையான அறிவு சார்.
அதீத கணக்கு போடுறது சார், திட்டமிடுறது சார், கம்யூனிகேஷன் ஸ்கில் சார். ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுனா இவங்களுக்கு காரியம் சாதிக்க முடியும்னு இவங்களுக்கு தெரியும் சார். சாதிச்சு அவங்கள வந்து தன் வலையில விலக வச்சு, வலையில கெட்டதுக்காக இல்லை, எனக்கு வேலை நடக்கணும், அதனால அந்த பத்திர யோகம் என்கிட்ட இருக்கு, நான் பேசுனேன்னா வேலை நடக்கும். சாமர்த்தியம் சொல்லலாம். சாமர்த்தியம் தான், உண்மைதான். அப்போ பத்திர யோகம் ரொம்ப பவர்ஃபுல் யோகம். இவங்களுக்கு குழந்தை பிறந்தா கூட கூர்மையான அறிவுள்ள குழந்தைகள் கிடைக்கும். பத்திர யோகம் சூப்பராக வேலை செய்யும். அந்த பத்திர யோகம் மட்டும் இருந்துச்சுன்னா ஞானம், அறிவு, கணித திறமை, புத்தி கூர்மை, ஷார்ப் மைண்டு, அறிவாற்றல், பேராற்றல் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியான ஒரு அழகான வாழ்க்கையை இவர்களால் வாழ முடியும். அடுத்தது சசயோகம், சனியால் ஏற்படக்கூடிய யோகம். ராசிக்கோ லக்னத்திற்கோ சனி 1, 4, 7, 10 அமர்ந்து அது ஆட்சியோ அல்லது உச்சமாக இருந்தால் அது சசயோகம். ஒரு கூட்டத்தையே வழிநடத்துகிற தகுதி இருக்கு சார் சசயோகத்துக்கு. ரொம்ப கீழ்நிலையிலிருந்து ஒரு சின்ன பதவியிலிருந்து நான் உயர்ந்த இடத்துக்கு வந்தேன், பெரிய பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது சசயோகம் இருக்குன்னு அர்த்தம் சார். இந்த சசயோகம் இருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து தொழிலில், வேலையில் தோல்வியே கிடையாது. மறைமுகமாக நிறைய எதிர்ப்பு இருக்குது உங்களுக்கு, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, ஆனால் இவங்களை காலி பண்ணவே முடியாது. ஏன்னா சசயோகம் அங்கே உட்காந்துருக்கு. ஏன்னா உழைப்பால் உயர்ந்தவர்கள் தன்னோட வேலையில் டெடிகேஷனாக, நேர்மையாக, நிறுவனத்திற்காக நான் ரொம்ப உழைக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன், கரெக்டாக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபர்கள். ரொம்ப கீழே போய் பேசிக்காக ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் சேர்ந்து அந்த நிறுவனத்து குழுமத்தில் நான் ஒரு ஜிஎம் வரைக்கும் வந்தேன் அப்படின்னா அந்த சசயோகம் வேலை செய்யும். இல்லை சார் நான் அப்படியெல்லாம் இல்லை சார்னா நீங்கள் இருக்கிற இடத்துல தலைமையாக இருப்பீங்க, பெரிய ஆளாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு வழிநடத்துகிற கூட்டத்தை வழிநடத்துகிற தகுதி உங்களுக்கு சசயோகத்தில் கிடைக்கும். இந்த 5 யோகங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அரசியல், அரசாங்கம், ஒரு தனி நிறுவனம், தனியாக மேலாண்மை, வெளிநாடுகள், இது இங்கெல்லாம் எங்கே போய் இவங்க உட்கார்ந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, தனி உலகம், தனி வளர்ச்சி, தனி பாதை, தனி வெற்றி, தனக்கென்ற ஒரு அங்கீகாரம், நிரந்தரத்தை பெற்று இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து சாதிக்க பிறந்தவர்களாக இந்த பூ உலகில் மிளறப்படுவார்கள் என்றால் அது ஒரு துளியும் மிகையில்லை. சசயோகம் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா யோகங்களுமே, எல்லா இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் எல்லாமே சூப்பராக வேலை செய்யும். ஐயா இந்த காலகட்டத்தில் இவங்க தசாபுத்தி நடக்கணும் போது தான் வேலை. தசாபுத்தி நடந்தால் டாப் பீக். தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா பேசிக் நீடு இருக்குல்ல, அடிப்படை தேவைகள், அதுக்கு குறையே இருக்காது சார். வீடு இருக்கும், கார் இருக்கும், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, லக்ஸுரியாக போகிறது வர்றது, எங்கே பார்த்தாலும் ஒரு மிளிர்ற தன்மையாக தெரியுறதெல்லாம் வந்துடும். தசாபுத்திகள் இருந்தால் 100%. அந்த தசாபுத்தி இருந்தால் அடித்து தூள் கிளப்பிட்டு வந்துடும்ப்பா. தசாபுத்தியாக வருது, ஒருத்தருக்கு மாளவியா யோகம் இருக்குது, சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த லக்னத்துக்கு அவர் யோகராக இருக்கிறார் அப்படின்னா அதை விட கொடுப்பன என்ன இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். 20 வருஷம். இப்போ ஒன்றும் இல்லை, தனுசு லக்னம் ஒரு நண்பர், ஆனால் 6 குடையவர் தான் தனுசு. தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் வேலை செய்ய மாட்டார், ஆனால் மீனராசியில் சுக்கிரன் இருக்கு உச்சம், லக்னத்துக்கு 4ல். அப்போ இது வந்து அவருக்கு எப்படி வேலை செய்யுது, மாளவியா யோகம். இப்போ வந்து 6 வருஷம் ஆச்சு சுக்கிரதசை. நான் நிறைய இடங்கள் வாங்கி போட்டுக்கிறேன், சொத்துக்கள் வாங்கி போட்டுக்கிறேன், இது வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சொத்துக்களே உயர்ந்துச்சுங்கிறார். அப்போது அந்த 6 குடையவனாக இருந்தால் கூட அவங்களோட லக்ஸுரி லைஃபு, வீடு, இடம், நிலம்லாம் உருவாகுது பாருங்க. அப்படி வந்து எல்லா அந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் ஒரு மனிதனை தெய்வீகத்தன்மையோடு வாழ்வாங்கு வாழ வைக்கும். இவர்கள் தெய்வங்களின், கடவுள்களின் நேரடி பார்வையில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளர். நன்றி.